ஃபேமிலி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எப்படி வாழைப்பூ வந்துட்டு ஈஸியாக எல்லாத்துக்குமே கட் பண்ண தெரியும். ஆனால் எப்படி ஈஸியாக ட்ரிக்ஸ் வச்சு கட் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. க்ளீன் பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அம்மாவே எல்லாருக்குமே நடக்க தெரியும். சின்ன குழந்தைய கொடுத்தா கூட உனக்காருக்கு தெரியாது, நீ மட்டை எப்பயுமே வந்துட்டு ஒன்று ஒன்றா தான் க்ளீன் பண்ணுவோம். இன்றைக்கி எப்படி எல்லாமே ஒட்டுக்கா ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் இப்படி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதையவே வந்து இப்படி எடுத்துகிட்டு அப்படி எடுத்துடணும். ஒன்று ஒன்றா எடுக்கிறது. ஓகே, கட் பண்ணு. இப்போ இது வரைக்கும் க்ளீன் பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. நீ இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம், எடுக்க வேண்டாம். இதுக்கு மேலே எடுக்க வேண்டாம். இது அப்படியே நம்ம கட் பண்ணிக்குவோம். இதையும் நம்ம கட் பண்ணி அப்படியே போட்டுக்கலாம். இனி இதுக்கு மேலே எடுத்தோம்னா அந்த பூவெல்லாம் அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அதனால் இது எப்படியே கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அதான் இவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இங்கே பண்ணி எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி அப்படியே வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக க்ளீன் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இப்படியே இதை கட் பண்ணிவிட்டு இப்படியே வச்சு நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இந்த க்ளீன் பண்ணுறது அவ்வளோதான். ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். வாழைப்பூ சாப்பிட முடியாது, வாங்கி க்ளீன் பண்ணணும் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க கூட இவ்வளோ இதாக ஈஸியாக க்ளீன் பண்ணி சொல்லுவாங்க. காமெடி வாழைப்பூ வந்து ஒரு சிலருக்கு வாழைப்பூ வந்து ரொம்ப பிடிக்கும். பட் க்ளீன் பண்ணுற கஷ்டப்பட்டு நம்ம வாங்க மாட்டோம். பிடிக்காதா? முட்டை போட்டு பண்ணால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். க்ளீன் பண்ணுற கஷ்டப்பட்டே சில பேர் வாங்க மாட்டீங்க. பட் இவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுற மெத்தட் தெரிஞ்சுதுன்னா எல்லோரும் வாங்கி செஞ்சு சாப்பிடுவீங்க. நல்லா போடுவோம். அதே மாதிரி நாங்கள் தண்ணியில் வந்து மோரை கலந்து தண்ணியில் தயிரை கலந்து வச்சுருக்கோம். தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம். அதில் இந்த கட் பண்ணதை போடுவோம். எதுக்காக போடுறோம் அப்படின்னா அப்சல்யூட்லி கரெக்ட். வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், ஒரு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பூக்கு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு 2 போதும், அதனால் நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதில் வந்து வடைச்சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா கலரிக்கோங்க. இதோட உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பும் கொஞ்சம் மஞ்சள்தூள் இதில் சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சள்தூள் சேர்த்துட்டோம். நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு நம்ம வந்து இப்போது அந்த வாழைப்பூவை கழுவி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம் தண்ணி வடிகிறதுக்கு. இது அப்படியே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். தண்ணி இப்போ சேர்க்க வேண்டாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஒரு 7 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து வாழைப்பூ பொரியல் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து நம்மளுடைய உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் விட்டமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இது ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அதோட வாழை இலையாகட்டும், வாழை தண்டாகட்டும், வாழைப்பூவாகட்டும் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான் இது. இது என்ன சொல்கிறதுனா, இது இந்த மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம எப்படின்னா வாரத்தில் 2 முறை வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து செஞ்சு சாப்பிடலாம்.
ரத்தத்தில் இருக்கிற தேவையற்ற அந்த கொழுப்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து கரைச்சி வெளியே எடுத்துரும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ரத்த ஓட்டம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரத்த ஓட்டம் வந்து சீராக இருக்கும், ஈவனாக இருக்கும். பார்த்திங்கன்னா சுகர் பேஷண்ட் இருக்காங்க தெரியுமா, சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. ரத்தத்தில் கலந்துருக்கிற வந்து நம்ம அதிகப்படியான இந்த சர்க்கரை இருக்கும் தெரியுமா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூ வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கரைச்சி வெளியே எடுத்துரும். இதோட துவர்ப்பு தன்மை பார்த்திங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுது. எப்படி அப்படின்னா எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னா, அதே மாதிரி பாடி ஹீட் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த வாழைப்பூவை வந்து பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது கூட சேர்ந்து நெய் சேர்த்துட்டு வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய உடம்புல இருக்கிற சூடு வந்து அப்படியே வந்து டவுன் ஆகும், குறையும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு இதெல்லாம் சேர்த்து பொரியல் மாதிரியும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலினை வந்து நம்மளோட உடம்புலேருந்து சுரக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சுகரை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கும். வாங்கி ரொம்ப போர் அடிக்க வைக்கிறேன்னு நினைக்கிறேன். இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ணலாம், இது வேகிறதுனால இதோட நன்மைகள் என்னங்கிறதுனால நான் இப்போ சொன்னேன். இது வெந்துகிட்டே இருக்குது. இது தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனோடனே இதில் முட்டை சேர்க்கலாம். சரிங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து ஒரு 1.25 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை கொஞ்சம் வந்து ஊற வச்சுட்டு சென்டர் பண்ணிவிட்டு இதை இப்போ வந்து ஒரு முட்டையை வந்து மொத்தம் 4 முட்டை எடுத்து வச்சுருக்கோம். 4 முட்டையை வந்து இதில் உடச்சி ஊற்ற போகிறோம். லைட்டாக கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. இப்போது கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு இந்த முட்டையை நல்லா வந்து கலரி விடுங்க. கலரி விட்டுக்கோங்க நல்லா. இதை கொஞ்சம் நல்லா பொரியல் மாதிரி ஆகட்டும். நல்லா பொரியல் வந்து கலரி விட்டுக்கோங்க. இப்படி உதிரியாக வரணும். நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஓகே காய்ஸ், நீங்களும் இதை வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் இன்னொரு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே காய்ஸ், பாய். We'll be right back.